வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹிந்தியை திணிக்கலாமா, சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என ஒன்றிய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பல்லாவரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது மொழிப்போர் தியாகிகளின் பெயர்களை பட்டியலிட்டு உரையாற்றிய முதலமைச்சர், மொழிப்போர் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றார். முதலில் இந்தி, பிறகு சமஸ்கிருதத்தை திணிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்தியை திணிக்கலாமா, சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என்றுதான் ஒன்றிய ஆட்சியாளர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னை தமிழை அழிக்க அந்நிய இந்தி நுழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை இருமொழி கொள்கை கொண்ட மாநிலமாக நாம பாதுகாத்தோம். அதுக்கு சிக்கலை உருவாக்கத்தான் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர பார்க்கறாங்க. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றது இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நம்ம மேல திணிக்கிறாங்க என்ற அடிப்படையில் தான். தொடர்ந்து தந்தை பெரியார் குறித்து பேசிய முதலமைச்சர், இந்தி திணிப்பை எதிர்த்து சிறை சென்றவர்தான் தந்தை பெரியார் என்றார். எத்தனை மொழிகளை திணித்தாலும் தமிழ் அழியாது என்று பெரியார் கூறியதையும் முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார். மாநில அரசு நிதியால, தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பால உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை மட்டும் ஆளுநர் நியமிப்பாரா? நான் கேட்க விரும்பும்போது, உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்க நிலம் கொடுத்து அதை வார்த்தெடுத்து வளர்த்தெடுத்து கட்டடங்களை கட்டி பேராசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகிற எங்களுக்கு பல்கலைக்கழக வேந்தரை நியமிக்க தெரியாதா? ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேந்தராக இருக்கக்கூடாது? மாநிலத்தின் கல்வி உரிமைகளை பறிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியில் திமுக மாணவரணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்த முதலமைச்சர், இதில் திமுக எம்பிகளும் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.